ஒருவேளை நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி இதுதானு சொல்லிட்டு நினைச்சிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கோட கண்ட்ரோல் அந்த இடத்துல தான் இருக்கு. எல்லா சிஸ்டம், அந்த டோருங்களோட சிஸ்டம் எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேட் பண்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பொண்ணு கடத்த சொன்ன அந்த குரூப் தலைவன் தான் அங்க இருப்பான். அவனே ஒரு வேம்பயரா தான் மாறி இருப்பான். ஆல்ரெடி அந்த வேம்பயரா இருக்கும்போது தான் இவங்களை வந்து கடத்த சொல்லி இருப்பான். பிராங்க் கேக்குறான், டேய் நீ எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அபிகேல் தான் வந்து என்ன வேம்பயரா மாத்தனா. ஒரு கையில ஹீரோயினை கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அவனை வந்து பேரம் பேசுறான் அவங்க கிட்ட, பிராங்க் கிட்ட. இது பாரு, நான் உன்னை உயிரோட விடணும்னா நீ வந்து எனக்கு அடிமையா இருக்கணும், அப்பதான் உன்னை நான் உயிரோட விடுவேன். நான் உன்னை வேம்பயரா மாத்துறேன். நான் ஆல்ரெடி இப்ப அபிகேல் கிட்ட அடிமையா இருக்கேன். நீ வேம்பயரா மாறினியானா நீயும் நானும் சேர்ந்து ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் நம்ம ஆளலாம், ஒட்டுமொத்த சக்தி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். அபிகேலையும் சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே இதை கேட்டு ஹீரோயின் ஒத்துக்காதன்னு சொல்றான். உடனே இந்த பிராங்க் வந்து பேராசை பிடிச்சவனா இருப்பான் போல. இவனும் சரி ஓகே என்ன வந்து வேம்பயரா மாத்துன்றான். அப்படி சொன்ன உடனே அந்த பாஸ் என்ன பண்றான்னா, பிராங்கோட கழுத்தை போட்டு கடிச்சிட்டு பிறகு அவனோட கையை கடிச்சு அந்த ரத்தத்தை வந்து அந்த பிராங்கோட வாய்க்குள்ள குடுக்குறான். அந்த பிராங்கும் அந்த ரத்தத்தை வந்து குடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா பிராங்க் வேம்பயரா மாற ஆரம்பிக்கிறான். வேம்பயரா பிராங்க் மாறின உடனே பக்கத்துல இருக்க அந்த கட்டையை எடுத்து அந்த பாஸோட இதயத்திலே குத்துறான். குத்துன உடனே அடிச்சு செதறி அவன் செத்து போயிடுறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அபிகேல் வர, அப்ப அந்த பிராங்க் என்ன நினைக்கிறான், அபிகேலையும் கொண்டுட்டா இவன் மட்டும் தானே பாஸா இருப்பான், இவன் தான் டானா இருப்பான்னு சொல்லி நினைச்சு அந்த அபிகேலையும் கொல்றதுக்கு ட்ரை பண்றான். 2 பேருக்கும் மாத்தி சண்டை நடக்குது. உடனே அந்த பிராங்க் என்ன பண்றான்னா, ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறான். கடிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கிறான். ஏன்னா கடிச்சு அவ்வளவு வேம்பயரா மாறவா இல்லையா. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.